தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரத்தில் உள்ள இஎஸ் என்ற தனியார் மருத்துவமனையில் பாண்டியராஜன் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக அவரது உறவினர்கள் அங்கு மருத்துவமனையை சூறையாடி வருகின்றனர். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவார் என மருத்துவமனை தரப்பில் கூறியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். அங்கு என்ன நடக்குது, விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் தாக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பாண்டியராஜன். இவர் நகை செய்யும் தொழிலாளி. இவர் கடந்த 18ஆம் தேதி அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. சிறுநீர் சரியாக செல்லவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் இஎஸ் விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையான இஎஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அவரை சிகிச்சைக்கு கொண்டு வந்த அவர்களை ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று 4 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை மருத்துவர்கள் கண்காணிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று உடல்நலம் தேறி அவர் டிஸ்சார்ஜ் ஆவார் என கூறியுள்ளனர் மருத்துவர்கள். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் டிஸ்சார்ஜ் செய்வதற்காக முற்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அங்கு திடீரென அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆத்திரமுற்ற உறவினர்கள் இஎஸ் மருத்துவமனையில் அடித்து உடைத்து கண்ணாடிகளை உடைத்து சாலை மறியல் போற விழுப்புரம் எதிரே உள்ள இந்த மருத்துவமனை எதிரே உள்ள விழுப்புரம் சென்னை சாலையில் திடீர் சாலை மறியல் தற்பொழுது அந்த இடத்துக்கு சம்பவ இடத்திற்கு விழுப்புரம் எஸ்பி சரவணன் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் அந்த மக்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படுத்தாமல் மருத்துவமனையின் உள்ளே உள்ள கண்ணாடிகளையும் அடித்து உடைத்தும் சாலைகளை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார். இதனால் காவல்துறைக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பதட்டமான சூழலே காணப்பட்டு வருகிறது. இஎஸ் மருத்துவமனை விழுப்புரத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்துவிட்டு அந்த சம்பவமானது தற்பொழுது பெரும் கலவரமாக மாறியுள்ளது. இந்த பகுதியில் எஸ்பி சரவணன் தலைமையிலான போலீசார் அந்த பதற்றத்தை தணிப்பதற்காக இங்கு கூடியுள்ள பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் இவர்கள் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பதற்றமான சூழலே காணப்பட்டு வருகிறது. தாமோதரன், தொடர்ந்து அந்த 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் உயிரிழந்திருக்காரு. இது தொடர்பா மருத்துவமனை தரப்புல இருந்து என்ன தெரிவிக்கப்படுது? மருத்துவர் இவர் உடல்நலம் தேறிவிட்டார். இவர் எந்த சிகிச்சையும் இதுக்காக தேவையில்லை. இவர் நல்ல யூரின் அவருக்கு ஒழுங்கான முறையில் போகுது. இதனால் நீங்க கவலைப்பட தேவையில்லை என்ன உறவினருக்கு ஆறுதலை மருத்துவர்கள் சொல்லியுள்ளனர். இன்று டிஸ்சார்ஜ் செய்வதாக இருந்தார். அவர் இன்னும் 1 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அந்த வீட்டுக்கு செல்ல உள்ள நிலையில் அந்த வீட்டுக்கு அவர்கள் உறவினர்கள் அவரை வாகனம் மூலமாக எடுத்து செல்வதற்கு டிஸ்சார்ஜ் செய்வதற்கு தயாராகி வந்த நிலையில் திடீரென அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக அவரது உறவினர்கள் இந்த டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ள நிலையில் தற்போது அவர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டி இந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இந்த மருத்துவமனையை பூட்டி சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தற்போது பெரும் கலவரத்தில் இந்த பகுதி மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ளவர்கள் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களை தடியால் அடித்தும் அவர்களை தள்ளியும் வாகனத்தில் ஏற்றி அந்த அப்புறப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.